வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே. அவன் ஆசீர்வாதத்தை கேட்கவே கிடையாது, அவன் கேட்கவே இல்லை. அதை பற்றின பெரிய அபிப்பிராயம் அவனுக்கு கிடையாது. அவன் வேலை உண்டு, அவனுன்னு கிடக்கிறான். அவன் ஏதாவது பொருளை செஞ்சோமா, வித்தமா, காசு சம்பாதிச்சோமா, அப்படி போயிட்டு இருந்தான். ஆனால் அவனை வாலண்டரியா தேவன் சந்தித்து அவனை ஆசீர்வதிப்பேன்றாரு, அவனை பெருக பண்ணுவேன்றாரு. என்ன அர்த்தத்தில் இதெல்லாம் நாம் படிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்தில் சொன்னால், தேவன் ஒரு மனிதனை தொடுகிறார் என்றால், ஒரு மனிதனை சந்தித்து அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவனுக்கு புது வாழ்வை அளித்து அவனுக்கு ஒரு ரட்சிப்பின் மனுஷனாக மாற்றுகிறான்னு சொன்னால் நோக்கம் ஒன்று தான். ஏதோ செத்தா மோட்சம் போகிற நோக்கம் கிடையாது. மோட்சத்துக்கு தான் கர்த்தரை தெரிந்து கொண்டார் அந்த நோக்கம் மட்டும் கிடையாது. இந்த உலகத்திலேயே நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்று வாழ்ந்து அனுபவிக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுவும் நம்புறீங்க? பல காரியங்கள் இருக்கிறதுங்க. பல காரியங்களை நாம் சொல்லலாம். தேவன் தெரிந்து கொண்டது நோக்கங்களை பலதை சொல்லலாம்.